ஹாய், வெல்கம் டு ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். இந்த வீடியோவில் நம்ம டிஎஸ்பி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷன் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது தான் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு என்எஃப்ஓ அப்படிங்கிறதுனால 27th November 2024 ஓப்பன் ஆகி 11th December 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த ஃபண்ட் பற்றின சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக் ஸ்கீம் பிஸ்னஸ் சைக்கிள் அண்ட் இதோட ஃபண்ட் டைப் என்னென்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப்பு அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் என்னென்னா நிஃப்டி 500 TRI. அண்ட் நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் 100 rupees தான். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண்ஜித் சிங். எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5% சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் வித்தின் 10 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் ஆல்சோ ரிஸ்கோமீட்டர் படி இந்த ஃபண்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபண்டை பற்றின சில கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை இந்த ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் செக்டார்ஸ், தீம்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு டைனாமிக் அலோகேஷன் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கானமியில் உள்ள பிஸ்னஸ் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஃபண்டோட முக்கியமான எய்ம். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். லைக் இந்த ஃபண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது எப்படி இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷனை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்கானமியில் உள்ள பிஸ்னஸ் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு டைனாமிக் அலோகேஷன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபண்டோட சில பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத இந்த ஃபண்டில் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டு. எப்படி இது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கானமியில் உள்ள டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸு, அதுவும் ஸ்பெஷலி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் அண்டர்கோ பண்ணுற கம்பெனிஸு, அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு மத்தியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி இது வந்து ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபண்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு இன்வெஸ்டராக நீங்களும் பிஸ்னஸ் சைக்கிளில் உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் உள்ள கம்பெனிஸ், வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், அலோகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும், அண்ட் இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஷன் நீங்கள் தேடுறீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இந்த ஃபண்ட் ஆப்ஷன் வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸையுமே நல்லா பூஸ்ட் பண்ணி விடும். நெக்ஸ்ட் ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் என்எஃப்ஓ அப்படிங்கிறதுனால இதில் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் அப்ளை ஆகுது. அப்படின்னா இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து இந்த ஃபண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டார், ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்து சூட்டபிளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்து எக்கானமியில் உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிளில் உள்ள கம்பெனிஸ், வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும், புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப சூட்டபிளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஎஸ்பி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரி ப்ரோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் என்எஃப்ஓ அப்படிங்கிறதுனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ரிஸ்கியரான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது ஒரு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்ளை ஆகிற ஒரு ஃபண்டு. ஹை ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் அன்பிரடிக்டபிளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இதில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் வந்து 7 to 10 இயர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இதிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியரான ஆப்ஷனாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம பெருசாக ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ரிஸ்கியரான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது, அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டார் வந்து இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு ஹை ரிஸ்க் இருக்கிற ஒரு ஃபண்ட் ஆப்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு NFO அப்படிங்கிறதுனால இதில் ஒரு ப்ராப்பரான ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. அண்ட் ஆல்சோ இது லாங் டேர்மில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், மார்க்கெட் லோஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஹையில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நமக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஃபண்டு வந்து உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ இந்த நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டார்ஸ் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இது எல்லாமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளால் கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்னும் நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட். இந்த டைவர்சிஃபைட் ஃபண்ட் பிஸ்னஸ் சைக்கிள்குள்ளே மட்டுமே டைவர்சிஃபைடாக இருக்கிறதுனால மற்ற ஆக்சுவல் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் டைனாமிக்காகவும் இந்த ஃபண்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்னும் வாலட்டாலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டார்ஸ் எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இது உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமிங் அண்ட் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் வந்து நம்ம சைடில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்மில் ஓவரால் நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய லாஸஸ் வரதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபண்டில் இருக்க கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஃபைனலாக டிஎஸ்பி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட். இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ என்ட்ரு ஆகணும், எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற மார்க்கெட் பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ மார்க்கெட் பற்றின அந்த சஃபிஷியன்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளாலையும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கெயின்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் பற்றின அந்தளவுக்கு பெரிய நாலேஜ் இருக்காது. ஸோ தட் அதனால தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டை வந்து நம்ம வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் NFO அப்படிங்கிறதுனால இதில் ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தாலுமே உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னாலுமே நீங்களும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் சைக்கிளில் உள்ள திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய பிஸ்னஸ் சைக்கிள் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வித் ட்ராக் ரெக்கார்டோடையே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபண்ட்ஸில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட்ஸில் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 7 to 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட்ஸோடையே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் சைக்கிள் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. 7 to 10 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அப்படி ட்ராக் ரெக்கார்டு இருக்கும்போது உங்களால் அதை அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். லைக் இது ஹையில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லோவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்து ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. பட் இந்த ஃபண்ட் வந்து ஒரு NFO அப்படிங்கிறதுனால இதில் வந்து ப்ராப்பரான ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. இது வந்து இனிமேல் தான் நம்ம இதுக்கான ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது ஹையில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், லோவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. இது வந்து மேபி அதிகமான ரிஸ்க்காக தான் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் சைக்கிள் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த என்எஃப்ஓ அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பிஸ்னஸ் சைக்கிள் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இந்த என்எஃப்ஓவில் ஒரு ப்ராப்பரான ட்ராக் ரெக்கார்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இது உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டா அது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். பட் இன்கேஸ் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அது உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ரிட்டர்ன்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து டிஎஸ்பி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்க அந்த சர்ப்ளஸ் மணி வச்சு உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு தான் இது சூட்டபிளாக இருக்காது. பட் நீங்கள் உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபண்டுக்கு வந்து மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இந்த ஃபண்டில் வந்து உங்ககிட்ட இருக்க சர்ப்ளஸ் மணி வச்சு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலமாக கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் பற்றின சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லாமல் எப்போ என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி எங்களோட பர்சனல் சஜஷன் என்னென்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மார்க்கெட் பற்றின சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டர் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை டிசைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்ஸ்லையுமே கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்னு பார்த்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் சிம்பிளிஃபைடாகவும் ஹேசல் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட கைடன்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ ஆர் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லேயோ டவுட்ஸ் இருந்தால் எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.